பாண்டிச்சேரிக்குள்ளே போகலை, அதான் கேட்டேன். 1 2 3 4 5 கொஞ்சம் கண்ண முடுங்க, யார் வரான்னு பார்ப்போம். திருநள்ளாறுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கு. காரைக்கால் இங்கேருந்து போகக்கூடிய திருநள்ளாறுலேருந்து போகக்கூடிய ரோட்டில் வலதுபுறத்தில் ஒரு அம்மன் கோயிலும் உள்ளதள்ளி போனோன்னு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. உங்கள் எல்லை அதுதானே? கால் வந்துட்டு வரலாம். ஒரு சுகமாக இருக்கியே, நல்லா இருக்கியே. என்னப்பா வேணும்? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு ஏற்றுக்கிடுவீங்களா அப்படின்னு நீங்கள் விரும்புதிய? அவனும் இதே வார்த்தையை என்கிட்ட சொல்லுதான். நானாக பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படி தான் என்கிட்ட சொல்லுதான். உங்கள் பாதைக்கே நான் வந்துடுறேன். ஏன் அப்படி சொல்லுதும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? உன் பையன் அடிக்கடி பாண்டிச்சேரி சிட்டிக்கு போகிறான். சில நட்புகள் இருக்கு. மாயாபுரத்துக்கு வாரான், புரியுதா? இதெல்லாம் நடக்கு. அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இந்த கிரக நிலைகளில் மாறி போயிடும். மாசி சிவராத்திரிக்கு பிறகு அவன் மனம் நல்ல மனசாயிரும். அதனால் கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தரேன். நல்ல இடத்துல பெண்ணை பாருங்கள், நானே முடிச்சு தரேன். இந்தா மகளே, கண்ணை மூடு. என்ன படபடப்பு, தொண்டை வலி, கண் எரிச்சல், முடி உதிர்தல் எல்லாம் இருக்க, எல்லாம் நின்று போயிடும். போ, அடுத்து பேசுவோம். அது உங்கள் தம்பியா? அது அவன் வரணுங்க. சரி, அடுத்து பேசுவோம். காலையிலேருந்து பார்த்து முடிச்சிடுமா? விளம்பரம். கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி எல்லை பெண்ணடியாள். இந்தாம்மா, நீமாருமா, கால் வந்துட்டு வாங்க. ஏன் பயப்படுறீங்க? கல்யாணம் ஆனவரே சௌக்கியமா? உங்கள் கண்ணான கண்மணி சௌக்கியமா? வீட்டுக்காரர் எங்கே இருக்காருமா? பக்கத்தில் வா. உன் உடல்நிலையில் என்ன குறைபாடுமா? நீங்கள் தூர போங்கண்ணே. அக்கா யார்? அப்படியா? அங்கே காலில் விழுந்துட்டு நிமிந்து வந்து உட்காரு. காலில் விழுந்துட்டு வா. நீங்கள் யாருமே எதுவுமே பேச முடியாது. அக்காவா உட்காருக்கா, பெரிய அக்கா வா உட்கார். சின்ன பிள்ளை அப்போ நின்றுக்கா. உட்கார், காலில் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த நிலைகள் வந்து வரக்கூடாது. உட்கார். தலையில் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலப்பா. வேறு எதுவும் பேய் கோளாறுகள் எதுவும் இருக்குமா அப்படின்னு ஒரு பயம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது எல்லாம் ஒரு உள்ளாற்றலின் திசை திருப்பம். இந்த அதிர்வுகளை அடக்கியாச்சுன்னா அவன் நல்லாயிருவான். 3 முறை என்னைய பார்க்கவா, இன்னைக்கு வந்துட்டேன், பௌர்ணமி கூட்டுவா. பௌர்ணமி அன்னைக்கு இங்கேருந்து போக முடியும், நீ தெளிவாக போவேன். இந்த கனியை நாளைக்கு காலையில் அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு குளிக்கணும். இது நாளைய மறுநாள். இது ஞாயிற்றுக்கிழமைக்கு. பக்கத்தில் வா. உனக்கு மதிக்குழப்பமும் இல்லை, பைத்தியமும் இல்லை. அப்படி ஒரு மனநிலைகளை உன் உள்ளத்துக்களை வச்சுக்கிட்டு நீ போராடிக்கிட்டு இருக்க. இன்னையிலேருந்து அது நின்று போச்சு. அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓடிப்போ, வாப்பா. நல்லா இருப்பா. எங்கேயும் போய் பணத்தை செலவழிக்காதையா?
நான் பார்த்துக்குவேன், பிள்ளைய காப்பாற்றிடுவேன். வரலாம், வெற்றி அடைவாய். போய்ட்டு திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலை நிப்பாட்டுப்பா. வாப்பா, என்னப்பா வேணும் உனக்கு? கண்ணை முடுப்பா, கண்ணை முடு. தத்புருஷாய நமோ நம. ஒரு சமாதியை கும்பிடுறிய பேருக்கியா? சித்தர் சிவ சமாதி. கண்ணை முடிக்கா. இந்தா, தொழிலுக்கு எந்த ஒரு மந்திர கட்டுகளும் நடக்கவில்லை, பண நஷ்டங்களுக்கு எந்த ஒரு தீவினைகளும் நடக்கலை. இது கிரகங்களினுடைய குறைபாடு. கிரக சாந்திகள் இப்பொழுது உனக்கு உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்துலேருந்து உனக்கு தொழில் நல்லா ஓடும், பல லட்சங்கள் கிடைக்கும். வெற்றியாகி தரேன், நல்லா இருக்கு, நடந்துடும். போய்ட்டோம், அடுத்து பேசுவோம், அடுத்து பேசுவோம். இன்றைய உத்தரவு உழவு தான். திருவண்ணாமலைக்கு, திருவண்ணாமலைக்கு. கல்யாணத்தை வந்து கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா கல்யாணம்? உனக்கு தானா? நெஞ்சு யாருக்குடா வலிக்கு? கேட்டு பேருக்கு எவமுறை பெண் தருவான். வயசு ஒரு பாயடா. ஹாய் ஹாய். இவனுடைய தோற்றத்தை பார்த்த உடனே நல்ல மாப்பிள்ளை தான், சார் தான். அங்கே போனோன்னே கொஞ்சம் ஏதோ வயது கூடுதல் மாதிரி தெரியுது, தோற்றம் நல்லா இல்லையே அப்படின்னு முடிவெடுத்து நெகட்டிவாக போயிருந்தாங்க. என்னப்பா? அதனால் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். சனி பகவானுடைய காரணம். ஒரு குறையும் இல்லை, பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வச்சுருவோம். தைரியமாக இரு. 2 குழந்தை பிறக்கும், 2மே ஆம்பளை பையன் தான் பிறப்பான். ஒன்று கருப்பசாமி, இன்னொன்று முருகப்பெருமான். கால் வந்துட்டு வா. உன் மனைவி எங்கே இருக்கா? என்ன செஞ்சுது? கருப்பசாமிக்கு இந்தாடா, வெற்றிகரமாக முடிச்சு தரேன். 3 மாத கால அவகாசத்தில் நடந்துடும். ஆமாம், எல்லாம் நடக்கும். போயிட்டான், பணம் தந்துட்டேன், அசத்து போ. நல்லதான். திருவண்ணாமலைக்கு தன் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்த பெண்ணடியாள். என்னம்மா வாழ்க்கை பிரச்சனை? இது என்னதுக்கா? கால் வந்துட்டு வா. அமைதிக்கு பெயர்தான் டேஸ் டேஸ், அலைகளிலே டேஸ் டேஸ். காந்தியா? பூந்தி. ஓம்பளை நீ ஏன் போய் சொன்ன? உட்கார். இந்த பிள்ளை யாரையாவது விரும்பிச்சாமா இடையில? உனக்கு தெரியாது. பிரிய உள்ள தரிசனி, நல்ல பிள்ளை. பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கல்யாணம் நடக்கும். நீ பார்க்குற நல்ல மாப்பிள்ளையவே முடிச்சு வைக்கிறேன். தைரியமாக இரு. இந்த வேலை அரசு உத்தியோகம் அவளுக்கு கிடைக்கும். வெற்றி அடைச்சுதான். அடுத்த மாதமாக அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். சரியா? திருவண்ணாமலை பகுதி தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் நடத்துகிறேன்?
என்ன வேலை? அதில் என்ன உனக்கு பிரச்சனை? கால் வந்துட்டு வா. வாங்க பெண் மக்களே, முன்னால் வாங்க, முன்னால் வா. அப்படின்னு இருக்காங்க. பால முருகன் விளையாடல் பாப்பா உன் பாடல் எல்லாம். இல்லை, முருகன் கோயில் எங்கடா இருக்கு? நீ இருக்கிற இடத்துக்கும் அதுக்கும் பக்கமா? எப்படி? அப்படியா? அந்த பகுதியினுடைய அருகில் அந்த முருகனை போய் கும்பிட்டுருக்கியா? சரி, பக்கத்தில் வா. நல்ல மூடிக்கா கண்ணை, என்ன நடந்துச்சுன்னு பார்க்கட்டும். உன் தொழில் நல்லா இருக்குடா, ஆனால் மனிதர்கிட்ட பழகிற உன்னுடைய பழக்க வழக்கம் உன்னைய தூக்கி வெளியே எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பேச்சை மாற்றணும். கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும்? ஏர்மோனைக்கு நேருங்க எதுவுமே இல்லை. வாடா. ஒரு ஹோட்டல் வைக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கொடுக்க போகிறேன். 1 வருஷத்துக்கு அடுத்தவங்ககிட்ட வேலை பாரு. அதுக்கு அடுத்து 2026 என் பேரை போட்டு ஒரு ஹோட்டல் நடத்துவேன். ஓஹோன்னு ஓடும். பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணுவேன். உங்ககிட்ட 15 பேர் வேலை பார்ப்பான். வெற்றி உண்டு. சென்றுவா மகனே. திருவண்ணாமலை கால் வந்துட்டு வரலாம். நிலவேயில் நீடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. தொண்டைகளே பாடுவார் பிபி ஸ்ரீனிவாஸ். வாமா, சொன்னாதான் வரணும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது மோந்து பார்த்தியா? இப்பே உள்ள என்ன வேணும்? இப்போ அதில் என்ன பிரச்சனையா? இவ்வளோ கல்யாணம் முடிச்சு வச்சிட்டியா? அப்படியா? உனக்கு புத்தி இல்லைன்னு நான் சொன்னால் நீ என்ன செய்வ? ஏற்றுக்கிடுவியோ? ஏற்றுக்கிடுவேன். அப்போ நல்ல பிள்ளை. கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஆயுளுக்கு எந்த கண்டமும் கிடையாது. இப்போ 1.5 வருஷமாக அடிக்கடி கால், முட்டு, பாதம் போன்ற இடங்களில் வீட்டில் வலியும் காயப்படுதலும் போன்றவை நடந்துக்கிட்டு இருக்கும். புரியுதா? அது மட்டும் இல்லை, அடுத்து யூரின் சம்மந்தமான ப்ராப்ளம் வரக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் கிட்னியை பாதிக்காது. காப்பாற்றி தரேன், கவலைப்படாத. ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சாதாரண விஷயம். நீடூழி வாழ வைப்போம். அடுத்த விஷயம், உனக்கு நீ படித்து முடித்த உடனே சென்னையில் உனக்கு வேலை இருக்குது. சென்னையில் உனக்கு பணி இருக்குது. முடிச்சுட்டு போனாலும் சரி, முடிக்காமல் போனாலும் சரி, உன் பையன்கிட்ட ஏற்பாடு பண்ணி உடனே கிடைக்கும். இப்போ உங்கள் குடும்பத்தில் நிறைய பண இழப்பும் கடன்களும் தலைக்கு மேலே இருக்குது. இதையெல்லாம் தெளிவு பண்ணி தந்தால் போதும்ல. கண்ணை முடிக்கா. ஏப்பா என்ன இஷ்டத்துக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லு, ரூபா தரேன். பண்ண மாட்டேங்களா? இல்லை வச்சுக்கோ. நல்லா இந்தாம்மா, புண்ணியமாக இருமா, போமா. கர்மசாமிக்கு மலேசியா காலை விட்டு வரலாம். மலேசியா தான் நினைக்கட்டும். நீங்கள் காலை விட்டு வாங்க. திருவண்ணாமலைலாம் போய் உட்காருங்க. தானே தனனே.
இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா, வரலாம். வியாபார ஸ்தாபனத்தை இடமாற்றம் செய்ய வேண்டாம். இந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக தடையில்லாமல் நடத்தி தரேன். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பங்கமில்லாமல் தெளிவுபடுத்தி ஜெயிச்சு தரேன். துணைவியாருடைய மனம் அடிக்கடி குழம்பி வார்த்தைக்கு வார்த்தை வேறு மாதிரி டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் வீட்டுக்குள்ளே. அவையெல்லாம் மாற்றி தெளிவாக வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா அவன் தந்துட்டேனே, கடனை தீர்த்து தரேன். விரைவில் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது. சென்று வரலாம். அடுத்து கால் வந்துட்டு வாப்பா. வழக்கு எது இருக்காடா உனக்கு? முன்னால் இருந்துச்சா? ஓகே. இப்போ ஒரு பிள்ளையை பற்றி என்ன மனக்குழப்பம்? அந்த படிப்பை நல்லாக்கி தரேன். உன் தொழிலையும் நல்லாக்கி உன் கடனை தீர்த்தந்தா போதும்ல. இந்த மகாலட்சுமி கலாச்சத்தை அள்ளி தந்திருக்கேன். செம்மையாக இருக்கலாம், உயர்ந்து கொண்டே இருப்பாய். நீ வாப்பா. தம்பி, எனக்கு ஒரு வீடு கட்டி தரணுமே. எங்கே பண்ணி கொடுப்ப? மலேசியாவில் பண்ணி தரையா? பண்ணலாம். நீயே ஃப்ரீயாக பண்ணி தரையா? நான் ரூபா தரணுமா? ஆம்பளை சும்மா பேசுதான் பாரியா. வீடு கட்டி கொடுக்கறது உனக்கு ஒரு தொழில், அதனால தான் நான் அதை செஞ்சேன். இப்போ பில்டிங்கெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலைமையும் வருது. நிறைய நிலம் சொந்தமான தொழிலும் வருது. அதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் சில நஷ்டங்கள், நிறைய பேர்கள் தேவையில்லாமல் போலித்தனமாக டென்ஷன் பண்ணி சட்டத்துக்குள்ளே மாட்டி விடுற மாதிரிலாம் வந்துருச்சு. அவைகள்லாம் தீர்த்து தரக்கூடிய நல்ல நேரம் இப்போ. நல்லா புரிஞ்சுக்கா. அதனால் தை மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் உன்னுடைய தொழில் ஓங்கும். பல கோடிகள் சம்பாத்தியம் செய்து வெற்றி அடைந்து வருவாய். ஆனந்தமாக இருப்பா. கருப்புசாமிக்கு கோயில்பட்டி நான் வந்துட்டேன். கோவில்பட்டி என்னமோ கம்பெனி வச்சுருக்கியாடா? வா, கால் வந்துட்டு வா. என்ன கம்பெனி? பிளாஸ்டிக். கடலை மிட்டாய் கம்பெனி வச்சா 2 மிட்டாயாவது வாங்கிக்கலாம். சரி, கால் வந்துட்டு வா. அண்ணே, உங்களுக்கு கோயில்பட்டி பக்கத்தில் எந்த ஊர்? நான் எட்டயபுரம்னே கூப்பிட்டுருவேன். எதுக்கு வீணா அலைஞ்சிய? அங்கே உட்காருங்க, வாரேன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முதல்ல பண உதவி வேணுங்கிறதுக்காக வங்கிகளை தேடியது உண்டு. ஆனால் சில இடம் உனக்கு டிமிக்கி கொடுத்துருச்சு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க தொழிலும் இந்த ஆண்டில் டிசம்பரோட ஒரு டார்கெட்டை முடிக்கணும்னு முடிவு எடுத்தோம். ஆனால் அது நடக்கலை. அதனால் இந்த 2025 இந்த தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா, அல்லது வேறு ப்ராஜெக்ட் எதுவும் போட்டால் சரி வருமா, சரி பண்ணணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. சரியா? புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன். இருக்கிற தொழிலையும் கடன் இல்லாமல் கரெக்ட் பண்ணி தரேன். ஆனால் ஒரு விஷயம் இருக்குடா தம்பி, இந்த தொழில் நான் இவ்வளோ பார்த்தேன், இது எல்லாம் எனக்கு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னு ஒரு சான்றை உருவாக்கணுங்கிற ஒரு நிலைமை உன் உள்ளத்தில் தோன்றும். அதை முடித்து அடுத்து வேறு யார் பேர்லையாவது ஆரம்பிக்கலாமாங்கிற எண்ணம் இருக்குது. அதுவும் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். வேறு என்ன வேணும்? கம்பெனி வேறு ஊரில் இருக்குது, நான் எடுத்து நடத்தவா இல்லை வெளியில் வந்துடுவா? நீ எடுத்து நடத்துடா, நான் வாரேன் கூட. ஜெயிச்சுக்காடா செல்லக்குட்டி, நல்லாரு, ஐஸ்வர்யமாருடா. போயிட்டு வா, கோடியை சம்பாத்தியம் விட்டு வா. ஓ கருப்பசாமிக்கு, என் மனைவிக்கு உத்தியோகம் வேணும்னு கேட்டது யாருப்பா? கண்ணாடியை கழுத்தி தூர போடுறா.
கேளாய் மகனே. தம்பி உங்களுக்கு எந்த ஊர்? எட்டயபுரம் ரோடு ரைட் சைடில் ஊர் சரிண்ணா? சரி கால் வந்துட்டாப்பா. வணக்கண்ணே, நீங்கள் யாருண்ணே? வா, கவர்மெண்ட் போஸ்ட்டு போட்டு கொடுத்தா போதுமா? சரி, வேறு உனக்கு என்ன வேணும்? எனக்கு தொழில் என்ன அமையல, கொஞ்சம் நல்லா அமைச்சு விடுங்க. பொறுமையாக இருக்கும்போது அவளுக்கு செய்வோம். சரி சரி இந்த புத்தாண்டில் உனக்கு அடுத்து உனக்கு ஒரு தொழில் அமைஞ்சிடும். சரி சரி. இப்போ ஈரோட்டில் பஸ்ஸு என் செல்ஃபோனு பரிசு எல்லாம் தொலைஞ்சிருச்சு. போன சனிக்கிழமை உனக்கு அதில் பர்ஸில் எத்தனை லட்சம் வச்சுருந்தேன்? லட்சமில்ல, இல்லை ஒரு 1500 இருக்குது. சரி, அது இங்கேயே சம்பாதிக்க முடியலாம். எல்லாமே இருக்குது. அப்படியா? கண்ண முடி. ஃபோனு புது ஃபோனு உனக்கு வந்து சேர்ந்துடும் போ. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு பா. திட்டங்குளம் இல்லை, கண்ணாடி எடுறா. 4 மிச்சா 8 துண்டா போயிடுது. காய்ச்சி கொடுக்கல சார். அதுக்கு தானடா இந்த பாடு. ஊருக்குள்ளே இறங்கினோடனே ஒரு அம்மன் கோயில் இருக்க. ஆமாம், அந்த எல்லைக்குள்ளே நான் கருப்பசாமியும் இருப்பேன், சொல்ல மாட்டேன்னு இருப்பேன். உனக்கு என்னடா வேணும்? வேலையும் கல்யாணம். கண்ணை முடுறா. கால் வந்துட்டு வா. அப்படியே உண்டுமா? முடிச்சுக்கலாமா? கேட்டிங்கம்மா? சரி, அது ஏற்பாடு பண்ணிருக்காரா? சர்டிஃபிகேட் கிடைக்குமா? ஓகே, வா உட்காரு. உனக்கு அரசாங்கத்திலிருந்தே வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்தாச்சு, பெற்றுக்கொள்ளலாம். சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் முடித்து கொள்ளலாம். நீ ரொம்ப நெருங்கின சொந்தம் இல்லை, அசலாம். போயிட்டு வரலாம். அடுத்து கருமசாமிக்கு நாமக்கல். என்னப்பா நாமக்கல்? காலில் விட்டுவாங்க முதல்ல. சும்மா வாங்கினேன், நீ உனக்கு நினைச்சியோ? நாமக்கல்லாப்பா? நாமக்கல். எந்த ஊருக்கா? நாமக்கல், ராமநாடு இல்லை, நாமக்கல். கண்ணமுடிக்காப்பா? என்ன அம்மா வரைய? துர்காதேவி கோவில் எங்கப்பா இருக்கு? துர்க்கையம்மன் கோயில். துர்க்கையம்மன் கோயில் வந்து பதில் சொல்லியிருக்கேன். கால் வந்துட்டு வா. புரியல எனக்கு. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். ஓராண்டு காலங்களாக நிறைய பணங்கள் நஷ்டமாகி கடன்பட்டு இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தொழில் நடத்துறதுக்கு உனக்கு பணமும் வேணும். அந்த பணம் ஒரு இடத்துல ஏற்பாடாகி வந்து சேரும். செங்கச்சூளை நடத்து, லட்சம் செங்கலை விற்று தரேன். அதை வேண்டாம்னு விடுறது சால சிறந்தது. கர்மசாமிக்கு அதே நாமக்கல் எல்லை பிள்ளை சம்பந்தமாக மகன் சம்பந்தமாக கேட்டது யார்? ஏக்கா உனக்கு எந்த உரிமை இல்லை? வாக்கா, யாரை பற்றிக்கா கேட்க வந்திருக்க? கால் வந்துட்டு வாக்கா. பொண்ணை பற்றி கேட்கணுமா, அவளால் உன் மனதில் ஏற்பட்ட புண்ணை பற்றி கேட்கணுமா? என்ன செய்யணும் அவளுக்கு? நீ அழுதுருவ, வேண்டாம். என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. வா
உன் வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது, கும்பிடுறீங்களா? அதுகிட்ட கேட்டேன், உங்கள் மேலே அவங்களுக்கு போட்டி பொறாமல் காசு பணம் இல்லாத குடும்பத்தில் கட்டி என் வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னு ஒரு பொய்க்கதையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னமும் உங்கள் அப்பா ஆத்தா என் வீட்டு வாசலில் வரக்கூடாது, நீ அங்கே அப்படி போனனா நீ அங்கே இருந்து கூட இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி வச்சுருக்காங்க. அதனால் 2 குடும்பத்தையும் ஒன்றாக்கி தரேன், மனத்தை நிறைவுபடுத்துதேன், கவலைப்படாமல் இரு, கடனை செய்து தரேன். இந்தா செல்வாக்கார் போ. கருப்பசாமிக்கு வண்டி வாகனத்தை சொந்தமாக யாரும் தொழில் வச்சுருக்கா? யாருப்பா? வண்டி வாகனங்கள் வியாபார ஸ்தாபனம். என்ன வியாபாரம்ப்பா? கால் வந்துட்டுவா. என்ன வியாபாரம்? கரெக்டு, கால் வந்துட்டு. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவரும் இல்லை என்பார். வியாபாரம் ஓகோடு ஓடுதுன்னு கண்ணு தான் இருக்குது, ஆனால் அதுக்கு நிகராக கடனும் இருக்குது. உண்மையா? வியாபாரத்தை விருத்தியாக்கி தரணும், பொருளாதாரத்தை சரியாமல் பார்க்கணும். வேறு என்னடா வேணும்? கடனை தீர்க்கிறதுக்கு தானே இந்த வாக்கு. கடன் தீர்ந்தாச்சு. இந்தா ஜனவாசியம் நிறைய மக்கள் வந்து கூடுவாங்க, பிரகாசமாக ஓடும். இந்த மகளே மகாலட்சுமியாக இரு, புண்ணியமாக இருடா, ஒரே செல்லக்குட்டி ஆனந்தமாக இரு. முகத்தை தொடச்சிக்காப்பா, வடா குண்டா, நல்லா படிச்சு வா, நல்லா இரு. கருப்பசாமிக்கு கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநெறி கூட்டபடி. கொல்லிமலை அவனுக்கு கொல்லிமலை அடிவாரமா? வீரனன் சாமின்னு ஒரு சாமி இருக்காரா? 1 2 3 3 பேர் யாரு? ஒரு குடும்பமா? கால் வந்துட்டு குள்ளநெறி கூட்ட. உங்கள் வீட்டுக்குள்ளே போனேன், தெற்கு மூலையில் வெளியில் இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கு. சரிண்ணா, கால் வந்துட்டு வாங்க. வணக்கக்கா, நல்லா இருக்கேன். உடனே வாங்கி குடிக்க போகிறோம்னு நினச்சதில்ல நீ? யாரு? வீட்டுக்குள்ளே பார்த்தேன், உங்கள் 2 பேருக்குள்ளே மனப்போராட்டம், மனநிறைவில்லாத வாழ்க்கை, நிறைந்த தூக்கமில்லாத குறை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐயப்பாடு, சந்தேகத்துக்குரிய வார்த்தை, மனக்குழப்பம், பணம் பற்றாக்குறை, இவை அனைத்து வீட்டுக்குள்ள நடக்கும். ஆனால் 1.5 வருஷத்துக்கு முன்னால் அப்படி கிடையாது. இப்போ தான் திடீர்னு ஏதோ புத்தி மாறாட்டம் பண்ணியிருக்காங்க, யாரோ குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு 2 பேரும் குமுறிக்கிறது. உண்மையா? அப்படி யாராலும் எதுவும் நடக்கவில்லை. சாமி பொய் சொல்லுதீங்களா? என் மனதில் ஒன்று படுது, அது அப்படி ஒரு நிலைமை இருக்குமான்னு உன் உள்ளம் சொல்லுது. என்ன? கால் வந்துட்டு வா. உடனேல அடிப்படை போறியா என்கிட்ட? வேற என்ன வேணும் உங்களுக்கு? வண்டியை மீட்டி தரேன், முதலே சொல்லிட்டேன், கடன்லாம் காப்பாற்றி தரேன். உள்ள போராட்டத்தை உங்களை நிறுத்து, என்னை மனதார நினைச்சுக்கோ, எல்லா துயரமும் தீர்ந்தாச்சு. என்னடா? இந்தா வண்டி வந்தாச்சு, வீட்டுக்கு வெற்றி அடைவாய். சட்டப்படி எந்த லாக்கும் வராது.
வா காப்பாற்றுறேன். ஓடியா குட்டை. பெரிய படிப்பாளி பித்தமாவும் இல்லை. கண்ண முடி. நல்லா படித்து வருவான். சந்தோஷமா இருப்பாங்களே. அதே கொல்லிமலை சிவா சிக்கா கேக்குமா கபச்சே கால் வந்துட்டு வா. செந்துரனே பத்தி என்னடா கடன் பட்டு வேதனைப்பட்டிருக்கியா? அதெல்லாம் தீர்த்து தந்தா போதுமா? என்ன தொழில் வச்சுருக்க? நான் அதெல்லாம் பார்த்தேன், எல்லாமே லோனில் தான் ஓடுது. இப்போ உன் தொழிலுக்கு முறையான வேலைக்காரங்க கூட சரியாக அமையலை, குழப்பத்தில் இருக்குது. இந்தா பணம் காசு நான் தந்துட்டேன், வேலைக்கு ஆள் வருவாங்க, வியாபாரத்தை விருத்தியாக்கி தரேன். என்னை நினச்சிக்கா, என் படத்தை வாங்கி கொண்டு போய் போடு, வெற்றி ஆயிடுவோம். போ மீடி தரேன். நல்லா இருக்கும். கொடைக்கானல் வாழ்க. வந்தாச்சு ஊருக்கு போட்டது. ஓ சரி சரி சரி. எல்லா பக்தர்களும் அவரவர்கள் கீழே உட்காருங்க. ஒரு பேரடாது பேத்தியாவது வேணும்லாடா. இந்த வருஷம் தான் அதுக்கு உரிய நாளாக இருக்குது, கொண்டு வந்து சேர்க்குறேன். அதே மாதிரி நிலம் சம்பந்தமான பிரச்சனையை தீர்த்து வெற்றியாக்கி தந்துடுறேன். இந்த 2 விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு அடுத்து படிப்படியாக காப்பாற்றி தரேன். பக்கத்தில் வாப்பா. இந்தா தை மாதத்தில் முயற்சி செய், அனைத்தும் மங்களம், புண்ணியம் கிடைச்சிடும். சந்தோஷமாக.